வெயில் காலம் ஆரம்பிச்சதுங்க. குழந்தைங்க 2 பேருக்குமே அம்மை போட்டுருச்சு. அடுத்து போட்டதுனால எங்கேயுமே வெளியில போக முடியல. நேர்த்திக்கடன் எதுவும் வச்சிருக்கீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால நத்தம் மாரியம்மன் கோயிலுக்கு நாங்க வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமா நாங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்க. நேர்த்திக்கடன் எதுவும் இல்ல. இருந்தாலும் உப்பு, மிளகு எல்லாம் வாங்கி போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டோம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உள்ளேயே நுழைய முடியலங்க. கோயிலுக்குள்ள போறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். 10:55 இருக்குங்க கோயில் என்ட்ரன்ஸ்ல நாங்க வர்றப்போ. வீட்டுக்கு கிளம்புனது 2:45 ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டங்க. கோயில் திருவிழா இருந்ததுனால வெள்ளி, செவ்வாய் அதிகமா கூட்டமா இருக்கும். பாருங்க லைனை பாருங்க. அவ்வளோ பெரிய லைன்ல நாங்களும் நின்றுட்டு தான் வந்தோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே நின்றுட்டு தாங்க வந்தாங்க. வேற வழியே இல்லை. இதுல பாவப்படுறதுக்குலாம் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படியோ 2 மணி நேரம் கியூல நின்று உள்ள வந்தாச்சுங்க. கொடிமரத்துல தண்ணி ஊற்றி எல்லாமே பார்த்தாச்சு. சாமியை நல்லபடியா பார்த்து கும்பிட்டு வெளியில உட்கார்ந்தாச்சுங்க. தலையில இருந்து பாதம் வரைக்கும் அம்மா போட்டதுனால தம்பிங்களால ரொம்பவே நடக்க முடியல. அதுவும் வெறுங்காலோட தான் நடந்து போனோம். ஏன்னா அவ்வளோ தூரம் பசங்களால் நிற்க முடியுமான்னு யோசிச்சு, ஆனால் அந்த மாரியம்மா எங்களை நிற்க வச்சு சாமி தரிசனம் கொடுத்து நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சாங்கங்க. இடையில பசங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த பபிள்ஸ் வேணுமேன்னு சொல்லி 2 பேருமே அடம் பிடிச்சிட்டாங்க. வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுங்க. வண்டியில போறப்ப இதே மாதிரி தான் நாங்களும் இந்த காத்தாடியெல்லாம் வச்சு சுத்திக்கிட்டே போவோம். எங்க அப்பாட்ட கேட்டு அடம் பிடிச்சு வாங்கினதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குதா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.